இன்றைய தியானம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம். தேவனாகிய கர்த்தர் அநேக சபைகளுக்கு கூட இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருடம் கொடுத்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யும்படிக்கு கர்த்தர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? பிரியமானுள்ள தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானுள்ள என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேக தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்க தடை, வேதம் வாசிக்க தடை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தடை, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி செல்வதற்கு தடை. இப்படி வேலை காரியத்தில் எல்லாம் எடுத்து செயல்படுத்துகிற காரியத்தில் அநேக தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபின் ஜனங்களே, இஸ்ரவேலராய் மாற்றப்பட்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, தடைகளை நீக்கி போடுகிறவராகிய நான் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறேன். நமக்கு முன்பாக அந்த தடைகளை உடைத்தெறிகிறவர் முன்பாக ஒவ்வொரு நாளும் நடந்து போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்து போகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை நமக்கு சுதந்திரமாக்கி கொடுப்பதற்காகத்தான் தடைகளை நீக்கி போடுகிற நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய தடைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்தான் தடைகளை நீக்க முடியும். வேற யாராலையும் தடைகளை நீக்கி போட முடியாது. பிரியமானே, ஏசாயா 42:7 கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாக இந்த 42 முதல் எழுதி வைத்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுது நம்மை அழைத்து நம்முடைய கையை பிடித்து நம்மை தற்காத்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார். பிரியமானவர்களே, நம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும், எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு ஒளியாக அனுப்பினாரோ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் ஒளியாக வாழ வைக்கும்படிக்குத்தான் அவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 42:13 முதல் 16 வரை உள்ள வசனத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்ததான வார்த்தைகளாக இருக்கலாம். இதையே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி நமக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியங்களையும் பராக்கிரமசாலியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தடைகளை நீக்கி போடுகிறவர். யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து நம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்ளும்படிக்கு முன் செல்வார். அது மாத்திரமல்ல, நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவர் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன் என்று கூறிவிட்டு 16ஆம் வசனத்திலே குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு அழகா வாக்குத்தத்தமா நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யுத்த வீரனை போல அவர் முன்பாக செல்வார், சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ளுவார். எதை குறிச்சும் நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஆண்டவர் நமக்காக வைராக்கியத்தோடு இந்த நாட்களில் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். தடையை மட்டும் நீக்கி போடுறவர் மாத்திரமல்ல, நம்மை ஒளியாக வைக்கிறவர் மாத்திரமல்ல, பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து
சத்துருக்களை அவர் மேற்கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பிரியமானவர்களே. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தடைகளை நீக்கி போடுகிற ராஜாவை நான் அனுபவிக்கலையேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு அவர் கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, உங்கள் படிப்பை ஒப்புக்கொடுங்க, வேலையை ஒப்புக்கொடுங்க, உங்களுடைய எதிர்காலத்தை ஒப்புக்கொடுங்க, உங்களுடைய ஊழியத்தை ஒப்புக்கொடுங்க. எல்லாவற்றையும் டோட்டலாக அவர் கரத்தில் சரண்டர் பண்ணுங்க பிரியமானவர்களே. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். வார்த்தைக்காக நன்றி சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடத்தக்கதாக ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய வேலை ஸ்தலத்தில், எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், எங்களுடைய ஊழிய பாதையில் நாங்கள் எடுத்து செயல்படுத்துகிற எல்லா காரியங்களிலும் காணப்படுகிற தடைகளை இயேசு ராஜா நீர் முன்பாக கடந்து சென்று தடைகளெல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வைக்க போகிறீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோப்பா. ஜாதிகளுக்கு ஒளியாக எங்களை வைத்திருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவிய பாதையில் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒளியை வீசக்கூடியவர்களாய் எங்களை வைத்து வழி நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்திக்கிறதான இருளை வெளிச்சமாக்கி, கோணலை செவ்வையாக்கி எங்களை கைவிடாது இருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.